ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பேசியிருக்கேன். நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் களத்தில். அந்த வீழ்ச்சி நம்ம சொல்ல முடியாது. அவரை எப்பெல்லாம் வளர்றாரோ அப்பெல்லாம் தடையை போட்டுகிட்டே இருப்பாங்க சில நபர்கள். இன்னைக்கு அவரு சம்பந்தப்பட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டு பேசுறதுக்காக உடனடி தமிழனுடைய நம்ம நண்பர் பிரியகுமார் அவர்கள் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பரத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுடைய புதிய பயணத்துக்கு ஸ்பெக்ட்ரம் தமிழ்ல இனிமேல் தொடர்ச்சியாக தலைமை நெறியாளரா என்ன உங்களுடைய போஸ்ட்னு எனக்கு தெரியல, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 2 மாசமாவே உங்களுடைய ஊடக பணி உங்களுடைய சேனல்லையும் பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய வகையில், ஏன்னா நம்மலாம் எவ்வளவோ நிறைய பேசியிருக்கோம் 2-3 மாசத்துக்கு முன்னாடிலாம். இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. முதல்ல வாழ்த்துக்கள். போகலாம், கேள்விகளுக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சி அவங்க கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இந்த 15 வருஷமும் பல சவால்களை பார்த்துட்டாங்க. ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் குறுக்கு கவுசிக்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளால பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்சம் சட்டிலாக போயிட்டு இருக்காங்களோ, எலெக்ஷன் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் கொஞ்சம் அமைதியாக போயிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரு கடந்த 2 மாதங்களாக சீமான் அவர்களை சுற்றி ஒரு வைரலான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. உண்மைதான், நானும் அதை பார்த்தேன். வழக்கமா அண்ணன் சீமான் அவர்கள் அது பாசிட்டிவானாலும் சரி நெகட்டிவானாலும் சரி அவரை சுத்தி எப்பயுமே ஒரு ஒரு சுத்திட்டே இருக்கும். ஊடகம் சுத்திட்டே தான் இருக்கும். வேற வழி இல்லை, அவர் சுத்த வச்சிருவாரு. அது சர்ச்சையாக இருந்தாலும் அல்லது பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் அல்லது பெரிய போராட்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்போ 2 மாசமா நாம் தமிழர் கட்சி ஒரு விதமான அமைதியான ஒரு கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா காரணம் அதுக்கு நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமான் அவர்களோ இல்லை. அதுக்கான காரணம் ஊடகங்கள். இப்ப ஏற்பட்டு வர இந்த இடி பொதுவாகவே ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த கடந்த 2 மாசத்துல நடந்துட்டு இருக்கிறதுனால முழுக்க அவங்களுடைய கவனம் அதை சுத்தியே போயிட்டு இருக்குது. பாஜக கூட்டணி இதெல்லாம். இன்னொரு பக்கம் நாம் தமிழரும் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எதுவுமே அவர் எதையும் கொளுத்தி போடல, பெருசா ஒரு பெரிய சர்ச்சையை அவர் கிளப்பல. அவர் நடந்தது பெரியாருடைய சம்பவம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க மாவட்ட ரீதியாக தொகுதி வாரியாக சைலண்டா அவங்களுடைய கட்டமைப்பு பணிகள்ல அவங்க ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறதா தான் நாம் தமிழர் வட்டத்துல நான் கேள்விப்படுறேன். ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் சரி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது தொகுதி ரீதியா இருக்கிறவங்களும் சரி பேசி, இன்னும் சொல்ல போனா அவர் மேல சில பேர்லாம் முன்னெல்லாம் ஒரு புகார்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பிரச்சனைகளை கேட்க மாட்டாரு அல்லது அது என்னன்னு சொல்லி அவர் செவிம் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்பப்போ சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாமே கூட அவங்க கட்சியில அவங்க இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போய் கேட்கிறாரு பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி அதை சரி பண்றாரு அப்படின்லாம் நான் செவி வழி செய்தியா தான் நான் கேள்விப்பட்டேன். அது ஒரு விஷயம். கட்டமைப்பு ஒன்று போயிட்டு இருக்குது. அதோடு சேர்ந்து சின்னம் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸ். இந்த 2 மாசமா நாம் தமிழர் கட்சி வழக்கமா ஒரு வைப்ல இருப்பாங்க, அப்படி இல்லைன்ற மாதிரி நீங்க சொன்னாலுமே கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது சின்னம். அது வழக்கமா ஒரு தேர்தலுக்கு 2 வாரம் முன்னாடி அவங்களுக்கு என்ன சின்னம்னு கூட தெரியாம தான் ஒவ்வொரு தேர்தலுமே எதிர்கொள்ற நிலைமையில அவங்க இருப்பாங்க. அந்த 2 வாரமே அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இன்னைக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி சின்னம் கிடைச்சிருக்குது. அதுவும் அவங்க விரும்பின மாதிரியான அவங்க போராடி, அதாவது தேர்தலில் போராடி அவங்கள நிரூபிச்சு அவங்க வாங்கின சின்னம். சட்டையை என்ன சொல்றது, காலரை தூக்கிட்டு அவங்க கேட்டு வாங்கின சின்னம் அது. அப்படி விவசாய சின்னம் கிடைச்சிருக்குது. இப்போ ரொம்ப எளிமையாகவே ஏற்கனவே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நிறைய இன்னோவேட்டிவான முறைகளில் அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நாம் தமிழர் கட்சி அமைதியாலாம் இல்லை, அமைதியாக மற்றவங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வேலை செஞ்சாலும் இந்த தேர்தல் களத்துல ஊடகங்கள் திட்டமிட்டு சீமான் அவர்களை புறக்கணிக்கிறாங்களோ? கண்டிப்பா பண்ணதானே செய்வாங்க. எல்லா நேரங்களிலுமே அது தேர்தல் நேரங்கள் இல்லை, 15-16 ஆண்டுகளாகவே அது நாம் தமிழர் கட்சிக்குனே இருக்கக்கூடிய ஒரு இதுதான். சீமான் அவர்கள் பேசக்கூடிய ஒரு கருத்தை ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எத்தனை மேடைகள்ல அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. பூமியின், அதாவது பாத்தீங்கன்னா தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிப்பது போல, நீ பால் குடிக்கலாம், ஆனா மார்பை அறுத்து ரத்தத்தை குடிப்பது போல பூமி தாயின் மலைகளை அறுத்து நீங்களாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுவார்ல. அந்த கருத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, வேதனையோட சொல்றாரு. ஆமா. அப்போ அவருடைய கருத்து எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. எவ்வளவுதான் அவர் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் ஊடகங்கள்லாம் பெரிய அளவுல கொண்டு போயிருந்தா என்னைக்கோ நாம் தமிழர் கட்சி எங்கேயோ இருந்திருக்கும். ஆனா எவ்வளவு அது யூடியூப் அளவுல தானே போச்சு. எப்படிங்க வளர்ந்துச்சு? முதல்ல 2016-17 காலகட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு வாங்கிருக்காங்களா, அடுத்த ஸ்டேஜுக்கு போவாதுன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா ஒரு அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா தெரிஞ்சு இப்ப இருக்கிற அளவுக்கு ஸ்மார்ட் போனு, மொபைல், அதாவது இன்டர்நெட் ஸ்பீடு அந்த மாதிரிலாம் பெருசா ஒன்றும் இல்லைங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் அப்பதான் ஆரம்பிக்குது அந்த ஜியோ அப்படி இப்படின்ட்டு சர்வ சாதாரணமா பறக்கும். நீங்க பாத்திருப்பீங்க அந்த சீமான் அவர்களுடைய ட்ரெண்டிங்லாம் அந்த டைம்ல எல்லாம்
அந்த ரெயின் மழை மழையில அவர் பேசின அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த தம்ப்நெயில் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. கொட்டும் மலையில் ஏதோ சம்திங் அந்த மாதிரி வரும். 3 மில்லியன் 4 மில்லியன் 30 லட்சம் 40 லட்சம் பேர் சர்வசாதாரணமா அப்பயே பார்த்துருப்பாங்க. அப்படியான ஒரு எழுச்சி ஏற்படுது நாம் தமிழர் கட்சிக்கு 2019லயே. அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவோ அல்லது வந்து ஒரு 7 விழுக்காடாச்சும் பெறக்கூடிய கட்சியாகவோ நாம் தமிழர் கட்சி வந்திருக்க வேண்டியது. சரியா அப்ப குறுக்க ஒரு கௌசிக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்தாரு. யாரு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா? கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு? நான் வந்து மாற்றத்தை உண்டாக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? டிவியெல்லாம் உடைச்சிட்டு என்ன பண்ணாரு? அது கூட்டணி எடுப்பு சேர்த்துட்டாரு. அப்படியாக அந்த நேரத்துக்கான எல்லாரும் என்ன பண்ணாங்க? நம்மவர், கமல்ஹாசன், ஆண்டவர் ஏதோ ட்வீட் எல்லாம் போடுறாரு, பயங்கரமா ஏதோ ஒன்று பண்ண போறாருன்னு சொல்லி அப்போ ஒரு ஈர்ப்பு வந்து 3.5 விழுக்காடு வாக்குகள், மாற்றத்துக்கான வாக்குகள் அங்க போகுது. மாற்றத்திற்கான வாக்குகள். நாம் தமிழருக்கு 4 விழுக்காடு வாக்குகள் தான் கிடைக்குது. இல்லைன்னா அது 7 விழுக்காடு அப்பயே 19லயே முடிஞ்சிருக்கும். முதல் தேர்தல் சந்தித்து 3 மாசத்துலயே 3 ஆண்டுகள்லயே 7 விழுக்காடு தாண்டிருப்பாங்க. அப்ப 21லயே அவங்க வந்து எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா கமல் அவர்கள் நமுத்து போன பிறகு மறுபடியும் மக்களுக்கு இவங்க தான்ப்பா ஒரிஜினலா தனியா நிக்கிறாங்க, இவங்க தான்ப்பா உண்மையான மாற்றம்னு சொல்லி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ரியலைசேஷன் வந்து அப்புறம் 21ல சீமான் அவர்களை நம்பி நாம் தமிழர் கட்சிக்கு 7.25 விழுக்காடு வாக்குகள் கொடுக்குறாங்க. அடுத்து 24 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.25 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாங்கன்னு சொல்லி உக்காந்து அதுக்கப்புறம் நீ என்ன எனக்கு சின்னத்தை முடிவு பண்றது, எனக்கு என்ன சின்னம் வேணும் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு இப்படி இந்த இடத்துல உட்காந்து 26க்கான பாய்ச்சலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ 26க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக அதே மாதிரி மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி நான் வந்து தமிழ் தேசியம் ஒரு கண்ணாகவும் திராவிடத்தை ஒரு கண்ணாகவும் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. எப்படி 2019 கமல் அவர்களால் சீமான் அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி கொஞ்சம் டேமேஜ் ஆனிச்சோ அது மாதிரி இப்போ நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? 16 ஆண்டுகளா நாம் தமிழரையும் அண்ணன் சீமான் அவர்களையும் இந்த மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, 19லயே அவர் கூட்டணிக்கு போயிருப்பாருன்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க, 21ல போயிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க, 24ல போயிருவாருன்னு சொன்னாங்க, 26ல போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அவர் தீயில் எப்படி சொல்ற நுழைஞ்சு தன்னை அவர் நிரூபிச்சுட்டே தான் இருக்காரு. அப்படிதான் இருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தன்மை அப்படிங்கிறது. இப்பயும் அவங்க வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப விஜய் அவர்களுடைய வருகை நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும் பாதிக்காது அப்படிங்கிற டிஸ்கஷனை நம்ம அடுத்து வைப்போம். இந்த ஓட் பர்சன்டேஜ் ஏரியாவை முதல்ல நம்ம பேசுவோம். இந்த 8 விழுக்காடு இப்ப வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா? இந்த 8 வாங்குறது அப்படிங்கிறது வந்துங்க குறிப்பா 3வது கட்சியாக அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக ஒரு கட்சி வருது அப்படின்னா 8 விழுக்காடு வாங்கினா அது பெரிய சாதனை. அது சாதாரண விஷயமே கிடையாது. நினைச்சவங்க எல்லாம் அதை வாங்கிட முடியாது. ரொம்ப ரேரா தான் இருக்கும். பெரிய சாதனை. அந்த சாதனையை நாம் தமிழர் பண்ணிருச்சு. சாதனை, ஆனால் அது சாத்தியம். ஆனா இந்த 8ல இருந்து அடுத்த ஒரு 4 படி இருக்குதுங்க. 9, 10, 11, 12. இந்த 12 விழுக்காடு பெறுறது அப்படிங்கிறது இந்த 8 விழுக்காடு பெறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது எவ்வளவு தூரம் வந்து அது டஃப்பா இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு 4-5 மடங்கு கடினமான ஒரு ப்ராசஸ். இந்த 8 to 12 தான். இந்த 12 தாண்டிட்டா மறுபடியும் 15, 18, 20 அப்படிங்கிறதெல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ரொம்ப எளிமையா அடுத்த ஸ்டேஜுக்கும் போயிடலாம். இந்த நடுவுல இருக்கிற இந்த ஏணிப்படிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கடினமானது அது ஏறுவதற்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி மிக தயாராக இருந்த ஒரு நிலை. இந்த 26 தேர்தலை நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல அதே 21 கண்டிஷன்ல இருந்து 24 கண்டிஷன்ல இருந்து அப்படியே சந்திச்சு இருந்தாங்கன்னா கூட அந்த கடினமான படியை நாம் தமிழர் கட்சி எளிமையாக ஏறி இருக்கும். அப்படி இருந்த சூழல்ல தான் தாவேக அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் அவர்கள் மாற்றத்திற்காக நானும் வரேன், என்னுடைய எதிரி திமுக தான், என்னுடைய எதிரி பாஜக தான் சொல்லி அதே வாக்குகளை குறிவைத்து விஜய் அவர்கள் வர்றாரு. இப்ப கருத்து கணிப்புகள் அப்படின்ற பேர்ல அல்லது வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் அப்படின்ற பேர்ல இப்ப இங்க இடமலம் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹரிஷ் அவர்களுடைய கருத்து கணிப்பு, நான் கூட அந்த நிகழ்ச்சியில நீங்க கூட கலந்துட்டு இருந்தீங்க, நம்மளாம் கூட கெஸ்டா கலந்துட்டு இருந்தோம். அங்கேயும் ஆகட்டும் அல்லது இன்னும் சில கருத்து கணிப்புகள்ல ஆகட்டும் நாம் தமிழர் கட்சியோடைய ஓட்டு வந்து விஜயோடைய வருகையால் குறையும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. யாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இது எல்லாமே மக்கள் கிட்ட தான் இருக்குதுன்னு நான் பாக்குறேன். அவங்களுக்கு தெரியும் தைரியமா சொல்ல முடியுதா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் 26ல தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு வரைக்கும் பரத் இது நீங்க கேட்பீங்க, எனக்கு கேட்டிருக்க வேண்டியது அடுத்த கேள்வியா கூட இது இருந்திருக்கலாம், இருந்தாலும் நானே முந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நாம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக பெரிய கட்சிகள் பண்ணிட்டே தான் இருக்கு. 1 வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நான் லேட்டஸ்டா கேள்விப்பட்ட செய்தி வரைக்கும், அதாவது கடந்த 1 வாரம் 10 நாள் முன்னாடி வரைக்கும் நான் கேள்விப்பட்ட செய்தி, வாழ்த்துக்கள் ஆனா விட்டுருங்க என்ன, இவ்வளவுதான். அவமானப்படுத்தல, அசிங்கப்படுத்தல, யார் வந்து பேசினாலும் வாழ்த்துக்கள், என்ன விட்டுருங்களேன்,
நான் வரல, நான் இப்படியே நிக்கிறேன். இப்பதான் மனநிலையில் இருக்காரு. பட் ஆரம்பத்துல விஜய் அவர்கள் வருகை உள்ள வரப்போறாருன்ற சூழல்ல நான் சொல்றது இந்த திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் இந்த அடிப்படையில் இல்ல விஜய் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். ஏன்னா ஆரம்பத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் சீமான் உள்ள இறங்கினாரு. விஜய் கூட போறதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு தான் எனக்கு அது ஒரு உள்ளுணர்வு தான்ப்பா. அது மாறுமோ மாறாதோ அதுக்குள்ள நான் போக விரும்பல, அது அவங்க முடிவு பண்ணுவாங்க, அது அவங்க கட்சி சம்மந்தப்பட்டது. ஆனா எனக்கு ஒரு உள்ளுணர்வு என்ன அப்படின்னா, அப்படி ஒரு கூட்டணியே அண்ணன் சீமான் அவர்கள் விரும்புவதற்கும் வாய்ப்பு இல்லை, விஜய் விரும்புறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் விரும்ப வாய்ப்பு இல்லைன்னா, இப்ப ஈவேரா அப்படிங்கிற விஷயத்தையே எவ்வளவு தூரம் கொண்டு வந்து போட்டு உடைச்சு எல்லாம் பண்ணி ஒரு செங்குத்தா பிளந்து அவங்க வேற நாங்க வேற, தமிழ் தேசியம்னு உனக்கு பிடிக்கும்னா, தலைவர் அப்படின்னு உனக்கு பிடிக்கும்னா நாங்க தான் இன்னைக்கு முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு அவர் நிக்கிறாரு. வேணும்னா எங்கிட்ட வா அப்படின்ற இடத்துல அவர் நிக்கிறாரு. மறுபடியும் அதை அவர் வந்து கொண்டு போய் அதோட கலப்பாரா, அதுக்கு அங்க கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் இன்னும் ஈஸியாவே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 40 எம்எல்ஏ அல்லது வந்து ஒரு 35 எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஆஃபர் வருதுன்னா போய் 35 எம்எல்ஏ கூட உட்காந்துக்கலாமே. சொல்ல முடியாது திமுக 3வது இடத்துக்கு தள்ளி எதிர்கட்சியை கூட உட்காரலாமே. விஜய் கூட தான் போய் வைக்கணும்னு இல்லையே. ஆனா வந்து அவர் சமரசம் பண்ணிக்க முடியாதுன்ற இடத்துல தான் அவர் நிக்கிறாரு. அப்போ விஜய் கொள்கை தலைவராக ஈவேராவை அறிவிக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே பிரிஞ்சு தூரமா போயிடுது. அப்போ நாம் தமிழர் விரும்பாது, அண்ணன் சீமான் அவர்கள் விரும்புறதுக்கு வாய்ப்பு குறைவு, விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ட்டு. விஜயும் அதே மாதிரி நாம் தமிழரோட கூட்டணி வைப்பதை விரும்புவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, அவங்க அதிமுக கூட பேசிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். துணை முதலமைச்சர் 2.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 80 சீட்டு இப்படி எல்லாம் கூட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கதவுகள் அவங்க பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கதவு சாத்தப்பட்டது, இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இப்பவும் கூட அந்த ஒரு கடைசி முயற்சியாக இந்த அணிக்குள்ளேயும் விஜய் போவாரா அப்படிங்கிற அந்த ஒரு 35 எம்எல்ஏ பெற்று நம்ம எதிர்கட்சியா உட்கார முடியுமாங்கிறது தான். 2011 ரிப்பீட் ஆகுமா, திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுமா, இந்த எண்ணத்திலையும் விஜய் இருக்கலாம். ஆனா அது வந்து கடைசி கட்டத்துல அது ஒர்க் அவுட் ஆகல அந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற பட்சத்துல கடைசியில் நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குது. இல்ல அதுக்கு முன்னாடி இப்படி எதிர்பார்க்கலாம், திமுக கூட்டணியில இருந்து யாராச்சும் வராங்களான்னு கூட எதிர்பார்க்கலாம். சரி, அவங்களும் யாரும் வரல, திமுக இழுத்து பிடிச்சிக்கிச்சு. அப்ப நாம் தமிழர் தான் தனியா நிற்கக்கூடிய கட்சியா இருக்குது. நாம ஏன் நாம் தமிழரோட சேர்ந்து இந்த தேர்தலை வந்து 3வது அணியா அணுகக்கூடாதுன்னு விஜய் யோசிக்கலாம் இல்ல அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியா இருக்கும். அப்படி யோசிக்க வாய்ப்பு குறைவு அப்படின்றதுக்கு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த அதிமுக பாஜக அணியோட கூட்டணி இல்லை, அதே போல திமுக இருந்து யாரும் தனக்கு கூட்டணி தனியை நம்பி வரல அப்படின்ற பட்சத்துல விஜய் தனியாகவே 234 தொகுதியிலையும் நிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கே தவிர நாம் தமிழரோட சேர்ந்து நிக்கலாம்னு நினைக்க வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கருத்து கணிப்பாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி பலவீனம் அடையுது, விஜய் வந்து நாம் தமிழருடைய வாக்குகள் எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு வராரு, இளைஞர்களுடைய வாக்குகள் இதெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இதை விஜய் நம்புவார் இல்லை. அப்ப அவர் என்ன யோசிப்பாருன்னா, நம்ம வந்துட்டோம், இப்ப நாம் தமிழர் கட்சி வீக் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா 26ல நாம தனியா போடுவோம், அவங்களும் தனியா நிக்கிட்டோம், நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டுவோம், நம்மளுக்கு ஒரு 15% வரும்னு சொல்றாங்க, வந்துருச்சுன்னா தனியா நிற்போம். எப்படியும் நாம் தமிழரோட அணி சேர்ந்து நின்னாலும் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு நம்மளால போக முடியுமான்றது உறுதியா சொல்ல முடியாது. அப்ப வெறும் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் காட்டுறதுக்காக நம்ம ஏன் இவங்களோட அணி சேரணும்? அப்படி பண்றது மூலமா என்ன ஆகும், நாளைக்கு ஜெயிச்சுட்டு வந்து நாம் தமிழர் எங்களால தான் இவ்வளவு பர்சன்டேஜ், அதாவது நாளைக்கு அதிக 20% வந்துருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு, அன்னைக்கு இந்த 20ல ஒரு 15% எங்களுக்கு தான் அப்படின்னு நாம் தமிழர் சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்க 8 வாங்கியிருந்தோம்ப்பா அப்படின்னு கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்செக்யூரிட்டி இருக்கும் விஜய்க்கு. மேடையில சீமான் அவர்கள் ஈடு கொடுக்க முடியுமா? சீமான் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் 30 நிமிஷம் பேசிட்டு இப்படி இறங்கிட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து பேசினாருன்னா எப்படி தெரியும்? தான் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாடி கொஞ்சம் டவுனா தெரிஞ்சிருவோமா, அவர் டாமினேட் பண்ணிடுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு இன்செக்யூரிட்டிலாம் இருக்கும்ல, டாபிக்ஸ் என்ன விஷயத்த பேசுறதா இருந்தாலும் சரி. அப்போ இது எல்லா அடிப்படையிலுமே வேணாம், அவங்க நம்மளை டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற யோசிச்சு, அதே போல இவங்க தான் குறையுதுன்னு எல்லா கருத்துக்கும் நீங்க சொல்லுது இல்லை, இவங்களையே நம்ம மறுபடியும் இன்னொரு 5 வருஷத்துக்கு வந்து அப்படியே வச்சுக்கணும், இவங்களோட கூட்டணி வச்சு இவங்க ஒரு 20-22% வருது மொத்தமா அப்படிங்கும் போது இவங்களும் அதுல வந்து 10-12 தனக்கு கிளைம் பண்ணிக்குவாங்க. இன்னொரு 5 வருஷம் அவங்க நல்லா ஆக்டிவாவே நல்லா உயிரோட்டமாவே அப்படியே இருப்பாங்க. ஏன் இருக்கணும்? ஒன்னொன்னா தானே காலி ஆகணும். முதல்ல அப்ப அவங்களே காலி ஆகட்டும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கூட்டணி வச்சு சிஎம் ஆகிறதா இருந்தா பரவாயில்ல, ஆக முடியாது அப்படின்ற பட்சத்துல சரி அட்லீஸ்ட் இந்த 3வதா இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ன்ற ஆப்ஷனாச்சும் ஒன்று குறையட்டுமே. நான் மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ் இருந்துட்டு போறேனே, அப்ப தனியாவே நின்று நாம் தமிழர் வந்து குறைஞ்சி அடுத்து இன்னும் குறைஞ்சி அப்படியே காணாம போட்டுமே. அப்படித்தான் விஜயோடைய மூளை யோசிக்கும். கண்டிப்பா அப்படிதான் யோசிக்கும். கண்டிப்பா
ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம அவசரப்படாதீங்க, அவங்க வேற மாதிரியான கால்குலேஷன்ல வர வாய்ப்பு இருக்குதுன்னு நானே பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்க, நண்பர்கள்லாம் சில பேர் ஆர்வத்தில் அவசரப்பட்டு அப்படிலாம் பதிவுகள்லாம் போடும்போது. அதனால விஜயோடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, போனா குறைஞ்சது 30-35 எம்எல்ஏவோட சட்டமன்றத்துக்கு போற மாதிரி இருக்கணும். நின்னா தனியா நின்று அல்லது திமுகவில் இருக்கிற கட்சிகளை இணைச்சிக்கிட்டு நின்று தன்னுடைய தலைமையில கூட்டணி அமைச்சு சட்டமன்றத்துக்குள்ள போற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லையா நிரூபிச்சு 234 தொகுதியிலையும் நான் 10, 12, 15 நான் எண்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அடுத்த தேர்தல் தயாராகும். இந்த மாதிரி தான் யோசிப்பாரு. நாம் தமிழர் வாய்ப்பு குறைவு தான். நிறைவா ஒரே ஒரு கேள்வி, மற்ற கட்சியில இருந்து இப்ப திமுக இருக்கட்டும், அதிமுக, பாஜக, இல்ல விஜயோடைய தமிழக வீட்டுகளும் சொல்லி எந்த கட்சியில இருந்து ஒரு நிர்வாகிகள் வெளில போனாலும் அது மிகப்பெரிய ஒரு பேசுபடு பொருளா உருவாகிறது இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல ஒரு கிளை அமைப்பாளர் சொல்லி யாரோ ஒருத்தவங்க வெளில போறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஊடகங்களே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு தேர்தல் டயத்திலையும் ஒவ்வொரு நபர்கள் வெளில வந்துருவாங்க. அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்கள் வெளில வந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழல காளி அம்மாள் அப்படின்ற ஒரு நபர் வந்து வெளில வந்திருக்காங்க. அவங்க மீனவர் சமுதாயத்தின் மத்தியில ஒரு பிரபலமான நபர். இப்ப மீனவ சமூகம் மத்தியில நாம் தமிழருடைய செல்வாக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? மீனவர் சமுதாய மத்தியில நாம் தமிழர் கட்சியோட செல்வாக்கு அக்கா காளியம்மாள் அவர்கள் இருந்த போதும் சரி, இப்ப அக்கா காளியம்மாள் அவர்கள் போன பிறகு அவர்கள் பதிலாக அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தங்க ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. இது எல்லாமே எதை வச்சு நிர்ணயிக்கப்படும்னா, நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டங்கள், அந்த இடத்துல போய் பிரச்சனைகள் வரும்போது போய் நிக்கிற விஷயங்கள், இதை அவங்க எப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த செயல்பாடுகள் அடிப்படையில நாம் தமிழர் கட்சியுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அக்கா காளியம்மாள் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் என்னவா இருக்க போகுது அப்படின்ட்டு எனக்கு தெரியாது, இப்போ வரைக்குமே தெரியாது. அதனால எல்லாமே செயல்பாடு அடிப்படையில் தான் இருக்கும், ஒரு நபரை சுற்றி இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். அது அக்கா காளியம்மாளா இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலுமே சரி, நான் அப்படிதான் பாக்குறேன். அதனால இறுதியா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சி அவசர வெற்றிக்கு ஆசைப்படுற மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா அவங்கள வந்து இன்னைக்கு ரெட் கார்பெட்ல போட்டு வரவேற்றாங்க. அவங்களால நினைச்சிருந்தா அவங்களால ஈஸியா அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க முடியும். ஆனா அவங்க வந்து உடனடி வெற்றிக்கு ஆசைப்படுற மாதிரி அவங்க தெரியல. அவங்க ஒரு பனைமரம் மாதிரி பெருசா ஒரு டார்கெட் பண்ணி ரொம்ப லாங் டேர்மா தலைமுறைகள் கடந்து அவங்களுடைய பயணத்தை அவங்க திட்டம் போட்டு அவங்க போயிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி உடனடி வெற்றிக்கு அவசரப்படுற மாதிரி ஒன்றும் தெரியல. உடனடியாக எம்எல்ஏஸ் வரணும் அப்படி இப்படின்ட்டுலாம் எதுவுமே, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வாய்ப்பு இந்த வாட்டி. என்ன போட்டின்றீங்க, அவ்வளோ வாய்ப்பு இருந்தாலும் அவங்க ரொம்ப காமா இருக்காங்க. அதனால இவர் வர்றதுனால அவர் வர்றதுனால சற்றே பின்னடைவு ஏற்படுமா, வாக்கு விழுக்காடு குறையுமா அப்படின்னா இல்லை, இப்படி எடுத்துக்கலாமே பாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கண்டிப்பா விஜய் வர்றதுனால நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்ட சில பேர் விஜய்க்கு மாத்தி போடலாம். அதே போல விஜய் வர்றதுனால நாம் தமிழர் தனியா நிக்குது இல்ல, நாம் தமிழர் தனியா நிக்கிறதுனால நாம் தமிழருடைய பங்களிப்பால விஜயுடைய வாக்குகளும் பாதிக்கப்படலாம். இது ரெண்டுமே நடக்கும். விஜயால நாம் தமிழருக்கு சில பாதிப்பு இருக்கும், நாம் தமிழரால விஜய்க்கு சில பாதிப்பு இருக்கும். போட்டியில யாராச்சும் ஒருத்தர் இருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தானே. ஆனா ரெண்டு பேரும் எதிர்க்க திமுக தானே. அதாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக ஆடியன்ஸ், நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான வாக்காளர்களை டார்கெட் பண்ணி ரெண்டு பேரா இருக்கும்போது அந்த இருக்கதான் செய்யும். இவங்களால இவங்களுக்கு பாதிப்பா, இவங்களால இவங்களுக்கு பாதிப்பான்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்படிதான் நான் பாக்குறேன். இதையும் தாண்டி அது என்ன நடந்தாலுமே கமலஹாசன் 2019, 17 பார்த்த மாதிரி மக்கள் இன்னைக்கு பார்க்கல. சரிங்களா? விஜய் அவர்களுக்கும் அதுதான். நான் வந்து அவர் ஒன்றும் வழங்காம போயிடணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒரு சின்ன ஒரு இஷ்யூ, தமிழர் சார்ந்த பிரச்சனை, ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு பிரச்சனை வருது, இல்லை எதை பத்தியுமே பேச முடியலைங்க, எதுவுமே பண்ண முடியல. எத்தனை காலத்திற்கு, அதுவும் தனியாக நின்று வெற்றியும் பெறாமல், குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களையும் கொண்டு செல்லாமல் கட்சியை எப்படி காப்பாற்றி வைத்துக் கொள்ள முடியும், கட்சியில் இருக்கக்கூடியவர்களை எப்படி காப்பாற்றி வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற பெரிய பெரிய சவால்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு தாவேக்கா என்னவா இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது தனியா நின்னா. ஆனா நாம் தமிழர் அப்படியே நிற்பாங்க, மீண்டும் வருவாங்க. அதனால வந்து அவர்களுடைய வளர்ச்சி ஒரு தேர்தல் அடிப்படையில் முடிவு செய்யக்கூடியதாக இருக்காதுன்றதுதான் என்னுடைய புரிதல். பொறுத்து பார்ப்போம். 26 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருடைய வீழ்ச்சி, வளர்ச்சி எல்லாத்தையுமே மக்களுக்கு தீர்மானிக்க போறாங்க. பொறுத்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. நன்றி.